ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th செகண்ட் டேர்மில் இருக்க வெப்பம் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்பம் டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது அப்படின்னா 7th 8th 9th 10th. நேற்று 7th இருக்க வெப்பத்தை வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க, இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் இருக்குன்னு பார்க்கலாம். இதை மட்டும் பார்த்தாவே குரூப் 4க்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெப்ப ஆற்றல் ஏற்படுத்தும் விளைவுகள் என்னென்ன அப்படின்னா விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம். அடுத்த பேஜில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி பொறுத்துகளில் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ திடப்பொருளை திரவமாக மாறுதல் உருகுதல். எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ் கட்டி இருக்குது, அதை நம்ம தண்ணியாக ஆக்கணும்னா அது உருகுதல் தானே. அந்த மாதிரி திரவம் வாயுவாக மாறுதல் ஆவியாதல். திடப்பொருள் வாயுவாக மாறுதல்னா பதங்கமாதல். வாயு திரவமாக மாறுதல்னா குளிர்தல். திரவம் திடப்பொருளாக மாறுதல்னா உறைதல். வாயு திடப்பொருளாக மாறுதல் படிதல். இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வெப்பத்தோட பரிமாற்றம், வெப்ப கடத்தல், சலனம், வெப்ப கதிர்வீச்சு. ஓகேவா? இது பின்னாடி பார்க்கலாம், ஆனால் அது நான் ஷார்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். வெப்ப கடத்தல் திடப்பொருட்கள் நடந்தது, சலனம் திரவம் வாயு, கதிர்வீச்சு வெற்றிடத்தில் நடப்பதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்து பின்னாடி பாருங்கள். அதிக வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இயங்கும், வெப்ப ஆற்றல் பரவும். இதுக்கு பேர் தான் வெப்ப கடத்தல். ஓகேவா? அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்துக்கு. ஓகே, அதைத்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அன்றாட வாழ்வில் நம்மளுக்கு என்னென்ன வழியிலாம் வெப்பம் கடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இக்லூ எனப்படும் பனி வீடுகளில். இக்லூனா அந்த ஐஸ் கட்டியான வீடு இருக்குல்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. பனி வீடுகளில் உள்பகுதியில் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்கும். ஏனெனில் பனிக்கட்டியின் வெப்பநிலை அரிதாக கடத்தக்கூடியது ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது வெப்பச்சலனம். வெப்பச்சலனத்தில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனத்தில் என்னென்னா நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு வெப்பச்சலனம் தான் காரணம். இந்த கொஸ்டினும் குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. வெப்பச்சலனமாக வெப்ப கடத்தலான்னு கேட்டிருப்பாங்க. வெப்பச்சலனம், அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்று, அதாவது ஃப்ரிட்ஜில் கீழ்நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை வெப்பச்சலனம் மூலம் இடமாற்றுகிறது. இந்த பாயிண்ட்டும் முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சல். திடப்பொருளில் வெப்ப கடத்தல் மூலமாகவோ திரவ பொருளில் வெப்பச்சலனம் மூலமாகவும் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ வெப்ப கதிர்வீச்சலுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் பார்க்கலாம். அதாவது சமையல் பாத்திரத்தின் அடிப்பதில் இந்த கருப்பு நிற வண்ணம் பூசப்படுது, அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கோடை காலத்தில் வெண்மை நிற ஆடைகள் உடுத்துமாறு சொல்லுவாங்க. கோடை காலத்துலேயே நம்மளே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிளாக் கலர் ட்ரெஸ் போடாதீங்க, அதுதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறத்தில் தொடர்ந்து இறுதியாக வெள்ளை நிறத்தில் ஒளிரும் சொல்கிறாங்க. அதே தான் அதிகமாக ஒரு பொருளை ஹீட் ஆனால் அது சிவப்புலேருந்து ஆரஞ்சு மஞ்சள் வரைக்கும் அது வேரியஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த முக்கியமான பாயிண்ட் வெப்பத்தின் அலகு என்ன அப்படின்னா ஜூல். எஸ்ஐ அலகு ஜூல். ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ்க்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி ஆகும். ஒரு கலோரினா எத்தனை ஜூல் அப்படின்னா 4.189 ஜூல். அதுதான் முக்கியம். அதாவது தோராயமாக 4200 கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வெப்ப ஏற்பு திறனின் அலகு கலோரி பை செல்சியஸ். இதன் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் -1.
ஓகேவா. அடுத்து வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறனா என்ன அப்படின்னா ஓரலகு நிறையுள்ள பொருளின் வெப்ப ஏற்புத்திறனின் அப்பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும். ஓகேவா. இது வந்து அதோட கால்குலேஷன் எழுத்தாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு பை நிறை இன்ட்டு வெப்பநிலை உயர்வு. அதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இதுதான் தன்வெப்ப ஏற்புத்திறனின் அலகு ஆகும். நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னன்னு கேட்கலாம், 4200. ஓகேவா. அடுத்து பின்னாடி வந்து பாருங்க கலோரி மீட்டர். கலோரி மீட்டரில் வந்து பொருள் ஒன்றில் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளக்க பயன்படுதான் கலோரி மீட்டர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து 1782 லாவைசிராய் சைமன் ஆகியோர் வேதிய மாற்றத்தால் ஏற்படுத்தி அளவினை அளவிட பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் வந்து தெர்மாமீட்டர், அதாவது வெப்ப கடத்தி. அது வந்து ஒரு கிரேக்க சொல். தெர்மோனா வெப்பம், ஸ்டார்ட் என்றால் அதே நிலையில் இருப்பது, அதுதான் தெர்மாமீட்டர்னு சொல்கிறாங்க. மேலே நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன். மின்கலத்தில் வந்து வேதியாற்றல் மின்னலாற்றல் மாற்றப்படுது. அதே இது மின் விசிறியில் வந்து மின்னாற்றல் வந்து இயந்திர ஆற்றல் மாற்றப்படுது. மின் விசிறினா ஃபேனில். ஓகேவா. அடுத்து முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். வெற்றிட குடுவையை வந்து முதலாக 1892 ஸ்காட்லாண்டில் வந்து சர் ஜேம்ஸ் திவார் என்பவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் பேர்னால தான் திவார் குடுவைன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா திவார் பாட்டில்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நாளைக்கு வந்து 9th இருக்க வெப்பத்தை பார்க்கலாம். பின்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இதுலேயும் 1 வேர்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்களும் உங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.